ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீட்ரூட் பொரியல் துருவி எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பீட்ரூட் வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணி துருவுறதை விட இதை மாதிரி நம்ம தோல் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக முழு பீட்ரூட்டை வச்சு நம்ம துருவும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பண்ணுற போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இது மாதிரி முழுசாக வச்சு பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போது பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம துருவி ரெடியாக வச்சுருக்கோம். இனி வந்து நம்ம தாளிச்சிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதனுடைய சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு காரத்துக்கு மிளகாய் சேர்க்குறதோட வத்தல் சேர்த்துக்கிட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதனோடய சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த ஆயிலில் வதக்கிட்டு அப்புறம் ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வெந்துடும். தண்ணி எதுவுமே தேவையில்ல, அதுலேருந்து வர தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் இனி நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னே தேங்காய் துருவல் தூவி ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும்.